தமிழ் காமெடி பிடிச்சதுன்னு சொன்னீங்க. தமிழ் ஃபுட்டு எந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்கும்? ஃபுட் எல்லாம் எல்லா ஃபுட் நல்லா தான் இருக்கா. இங்க நீங்க ஃபீவர் வந்தாங்க நீங்க இட்லி சாப்பிட்டோன்னா சரியாகும். மாத்திரை சாப்பிட்டுக்க தேவையில்லை. எல்லா இடத்துல தமிழ்நாடுல எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவான் ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா. கேசரி, பொங்கல், அதே மாதிரி இது. நான் இங்க டெல்லியில தான் நான் இந்த சரவணா பவன் இருந்தா, நிறைய கனாட் பிளேஸ் இருந்தா, ஜன்பத்ல இருந்தா, அதுக்குள்ள சிதம்பரம் ஹோட்டல் இருந்தா, இங்க லோதி ரோட்ல நிறைய வாட்டி போயிடுச்சேன், சாப்பிட்டுச்சேன், நல்லா இருந்தது. உன் பிரச்சனை கிடையாது. சாகரத்னா எல்லா இடத்துல இருக்கா, சாகரத்னால சாப்பிட்டுச்சேன். நான் ஏதோ டைம்ல ஏதோ டயர்டு இருக்கா, அது மாதிரி ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னா போயிட்டு நான் சாப்பிட்டுவேன். நல்லா சாப்பிட்டுட்டு நமக்கு பிடிச்ச அதேதான் எல்லாம் இட்லி, தோசா, வடை, அதேதான் ரொம்ப இது. நம்ம இது நார்த் டிஷ்ஷஸ் இருக்கா, அதெல்லாம் நமக்கு சந்தோஷம். ஆக தமிழ் ஃபுட் சாப்பிட்டா சந்தோஷம். தமிழ் ஃபுட் சாப்பிட்டா ஹாப்பி இருக்கும். அதெல்லாம் புதிய உடம்புக்கு நல்லா இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆயில் ஏதாவது நல்லா இருந்தா பிரச்சனை கிடையாது. அது நல்லா இருக்கும். இப்போ நீங்க 20 years ஆயிடுச்சு இங்க வந்துட்டு. பட் இப்பவும் உங்களுக்கு ஒரு ஃபீல்னா தமிழ்நாட்டுக்கு போகணும் ஒரு ஆசை இருக்கா? இல்ல நமக்கு எல்லாம் வசதி இருக்கா. இங்க கிளினிக், சொந்த கிளினிக் இருக்கா. ஒரு நம்ம ஸ்கூல் நடக்கிறா. ரெண்டல் நிறைய இருக்கா. கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா. டெல்லியில நிறைய இருக்கா. இப்போ வரைக்கும் நமக்கு யார வந்து சொல்ல சரி இதெல்லாம் விட்டு நீங்க தமிழ்நாடுல வர, இன்னைக்கு நான் விட்டு தமிழ்நாடு போகலாம். இல்ல நம்ம சந்தோஷம் முக்கியதான். ஸ்ட்ரெஸ் லெவல்னா அத மெயின். இங்க இருந்தா நல்லா இருந்தா, இதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கா. இங்க இது ஃபாஸ்ட் லைஃப் நிறைய இருக்கா. டெல்லி ஃபாஸ்ட் லைஃப் நிறைய. தமிழ் கல்ச்சர், தமிழ் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, பாத்துட்டு வேட்டி கட்டுவாங்க. அது நீங்க லைக் பண்ணீங்களா? ஆமா, பாத்துச்சேன். நான் இது நம்ம காலேஜ் கெட் டுகெதர் இருந்தா காலேஜ்ல அங்க போயிட்டு நம்ம எல்லா ட்ரெஸ் அதே ட்ரெஸ் கோட் இருந்தா நம்ம இது காலேஜ் ட்ரெஸ்ல அதேதான் நான் லுங்கி வேஷ்டி அதான் கட்டிச்சேன். ஆக நம்ம வைஃப் கூட போயிடுச்சு. நான் ஏற்காட்டுல சேலம்ல கெட் டுகெதர் இருந்துச்சு. நிறைய இது எல்லா நம்ம காலேஜ் மீட்ஸ் இருந்தா, யூனியன் இருக்கா, கெட் டுகெதர் யூனியன் இருந்தா நல்லா அப்படி நடிச்சிச்சு. தமிழ்நாட்டுல நீங்க தங்கி ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்த நேரத்துல உங்களுக்கு மெமரபிளான ஒரு சில பர்சன் அப்படின்னா யார சொல்லுவீங்க? மெமரபிள் பர்சன் நிறைய இருக்கா. அங்க எல்லாம் நிறைய எல்லா வாத்தியார் பார்த்துச்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் போன் பண்றா, பேசுறா. நம்ம குரூப் லீஜெண்ட்ஸ் மாதிரி ஒரு குரூப் இருந்தா, எல்லாம் ஷேர் பண்றா. எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா. அத ஒரு பேர் மட்டும் சொல்ல முடியாது. எல்லா பேர் நிறைய இருந்தா அத ஒண்ணு பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கா. இப்போ இந்த ஒண்ணு சத்யசங்கர் இருந்தா அங்கேதான் தங்கியிருக்கா சேலம்ல. நான் நிறைய வாய்ப்பு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். அவன் அப்பா அம்மா பார்ப்போம். நம்ம வைஃப் போயிடுச்சு, வைஃப் குழந்தை எல்லாம் போயிடுச்சு. அவன் டெல்லிக்கு வந்துருச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டெல்லிக்கு வந்துருச்சு. நமக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டுல நீங்க இருந்தப்ப நீங்க படிச்சது, ஸ்டே பண்ணது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ஹாப்பி. தமிழ்நாடு உங்களுக்கு ஒரு நிம்மதியான இடம் இல்லையா? அது கரெக்ட் தான், நிம்மதி தான். நான் ஸ்டார்டிங் போது என்ன சொல்றேன், அங்க போய் சந்தோஷம், தனியா சந்தோஷம் இருக்கும். அத நீங்க காசுல எல்லாம் வாங்க முடியாது. இங்கெல்லாம் நான் உட்கார்ந்து என்ன பண்ணலாம் அதுன்னா சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் பண்ணலன்னா, நீங்க தமிழ்நாடுல இதே மாதிரி ஸ்டேட்ல கொஞ்சம் இது கிராமத்துல இருந்தாலும் ரொம்ப நிம்மதி இருக்கும். காசுனா நீங்க வர்றா போறா எம்டி, you will go, nothing you will take from your life. You have to go empty hands only. But the santosha da mukhya. If you have the feeling of no stress and nothing na, you will live long. தமிழ்நாட்டுல நீங்க ஃபுட்டு, கேரிங், மக்களுடைய கான்டாக்ட் எல்லாமே ரொம்ப ஹாப்பி. டிரான்ஸ்போர்ட் பத்தி சொல்லுங்களேன். எப்படி டிராவல் பண்ணிக்கலாம்? பப்ளிக் நிறைய வாட்டி டிரான்ஸ்போர்ட் தான் இந்த நம்ம கூட வண்டி கூட கிடையாது. அதான் லாஸ்ட் இயர்ல ரெண்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர வம்சியல் நான் ஒரு ஷேர் பண்ணி அதை பைக் எல்லாம் வாங்கிச்சேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இல்ல ஃப்ரெண்ட் நான் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது அதேதான் பஸ்ல தான் போமா. அந்த பஸ்ல ஒரு வாட்டி ஒரு காமெடி ஆயிடுச்சு. நான் 5 ரோட்ஸ்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து நிறைய பேர் கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்தா அத ஒயிட் கோட் போட்டேன். நான் யோசிச்சேன் அவன் நம்ம காலேஜ்ல இருக்க விநாயகர் மிஷன்ல அவன் எந்த பஸ்ல போயிடுச்சு. நான் தான் பின்னாடி அவன் பஸ்ல போயிட்டு அவன் பஸ் தாராமங்கலம் போயிட்டு நான் யோசிச்சுப்பா இங்கப்பா போயிடுச்சா இங்க
அந்த டைம்ல பாஷா கூட ஒரு வார்த்தை கூட தெரியல. அவன் எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திருப்பி நான் அங்க வரதுக்கு போய் திருப்பி அடுத்த பஸ் நாள் மாறி ஏறிட்டீங்க. மாறி எடுத்து இதுக்கு நான் என்ன யோசிச்சேன், அவ ஒயிட் கோட்ல போட்டு போறானா நம்ம காலேஜ் ஆள் இருக்கும், வேற காலேஜ் இல்ல தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஆனா பார்த்து இது கவர்மெண்ட் காலேஜ்ல அவன் என்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்தா அங்க சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல பஸ் தாரமங்கலம் போயிட்டா. அதான் தாரமங்கலம். அதுக்கப்புறம் நான் இருந்துச்சு சார்ப்பா நீங்க போறது இல்லை என்னது. அதேதான். ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு பிடிச்சமான பிளேஸ் எது அப்படி தமிழ்நாட்டுல? நீங்க நிறைய இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய இடத்துல நான் டிராவல் பண்ணிடுச்சேன். நான் கொடைக்கானல் போயிடுச்சேன். இப்போ ஃபேமிலி கூட மதுரை போயிடுச்சேன். இது காலேஜ் டைம் நான் போயிடல. ஈரோடு, நாமக்கல் எல்லா இடத்துல நான் இப்ப போகும்போது எவ்ரி டைம் நான் இது சேலம் போயிட்டேன், நாமக்கல் போயிட்டேன். அப்புறம் இது இது முருகன் டெம்பிள் ஒருத்தர் இருக்கா மதுரை பள்ளி நான் போயிட்டு முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு நான் அங்க தரிசனம் பண்ணிச்சேன். எல்லா இடத்துல நிறைய இது சொல்லி வைக்க தெரியாது. எல்லாத்தையும் நல்லா இருந்தா மனுஷன் சரி இருக்கானா எல்லாம் சரி இருக்கும். மனுஷன் சரி இல்லைன்னா ஒன்னும் ஆகாது. அதேதான் மெயின் முக்கியம். பட் நான் வயசு நிறைய இருக்காங்க. நீங்க பார்க்கும்போது 85 இயர்ஸ் பாட்டி இப்போ வரைக்கும் இது பூவெல்லாம் இது மாதிரி பூ கட்டுறதுக்கு பார்த்து நீங்க உட்கார்ந்து எல்லா இடத்துல பார்க்கலாம். பட் இங்க எல்லாம் 60 இயர்ஸ்ல டெல்லியில லைஃப்னா ரொம்ப டஃப் இருக்கும். இங்க எல்லாம் 80 இயர்ஸ்ல ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாங்க. இங்க அங்க எல்லாம் 85 இயர்ஸ்ல நான் பாத்துச்சேன். நம்ம பாத்துச்சேன். அது ரொம்ப இது இருக்கு. இதெல்லாம் அங்க எல்லாம் அடல்ட்ரேஷன் இல்ல, ஃபுட் அடல்ட்ரேஷன் இல்ல, சுத்தமான வாட்டர் பாருங்க. வாட்டர் காவேரி வாட்டர் நீங்க சாப்பிட்டா பால் மாதிரி இருக்கா. நீங்க ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்டுச்சுன்னா பால் மாதிரி இருந்தாலும் ரொம்ப இது இருக்கு காவேரி வாட்டர். தமிழ்நாட்டுல எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் பாத்திருப்பீங்க உங்க பீரியட்ல நிறைய. எப்படி இருக்குது? அதேதான். நான் ஃபர்ஸ்ட் போகும்போது காலேஜ்ல நம்ம அப்பா கூட போயிடுச்சு. நம்ம அப்பா என்ன பாத்துச்சு, இது கால்ல சிறுப்பு கூட இல்ல ஆளுக்கு. காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கா. நிறைய பேர் போறா. பட் எஜுகேஷன்ல தனி எஜுகேஷன் பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரே ஒரு நான் சொல்ல மாதிரி இருக்கா. தமிழ்நாடுல ஒரு நம்ம பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்னா ஹிந்தி சப்ஜெக்ட் கொஞ்சம் இருக்கலாம். அதேதான் இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நான் தமிழ் கத்திச்சேன். அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. முன்னாடி ஆந்திராக்கார் இது அப்புறம் கேரளாக்கார் நிறைய பேர் ஃப்ரெண்ட். அவன் என்ன பிராத்மிக் மாதமிக் மாதிரி எஜுகேஷன் இருக்காங்க. பட் கொஞ்சம் கூட ஹிந்தி தெரியும். இதுக்குன்னா நீங்க ஏதோ டெல்லி போறீங்களே, ஏதோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போய் பாக்குறீங்களே, தமிழ்நாடுல விட்டா வேற எங்க போறீங்க, பாம்பே போறீங்களா, கொஞ்சம் கூட உங்களுக்கு பாஷா கொஞ்சம் தெரியாது. அது நல்லா இருக்கும். ஏதோ பிராத்மிக் மாதமிக் இது மாதிரி நீங்க மதர் டங் கண்டிப்பா ஆகணும், தெரிஞ்சாகணும். தமிழ் கண்டிப்பா ஆகணும், தெரிஞ்சாகணும். வேற வழி கிடையாது. நீங்க ஹிந்திக்குள்ள தெரியாது. தமிழ் மக்கள் மீன்ஸ் எல்லா ரிலீஜியஸும் சரி, எல்லா ஃபெஸ்டிவல் நீங்க பாத்திருப்பீங்க. எப்படி இருக்கு உங்க தமிழ்நாடு? எல்லா மக்களையும் பாக்குறப்ப ஒரு செல்லர் பார்த்திருப்பீங்க, ஒரு ஸ்டோர் போயிருப்பீங்க, மெடிக்கல் போயிருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் தெரியும். டர்ஸ்டேல அவன் எல்லாம் இது படுத்து திருஷ்டி பண்ணுவான். அதெல்லாம் லெமன் கட் பண்ணி அது இதுல ரெட் கலர்ல சிந்தூர் போட்டு போடுவான். அதெல்லாம் பண்ணுவான். நான் ஒரு வாரத்துல 3 வாட்டி போயிட்டு இது டெம்பிள்ல போயிட்டு ஏதோ ப்ரே பண்ணுவான். இங்க டெல்லிக்கு வரும்போது ஒரு மாசத்துல ஒரு வாட்டி போலாம், சரியா இருக்கும். இங்க எல்லாம் இது மாதிரி பயம் கிடையாது. காட்க பத்தி பயம் கிடையாது. இது ஆண்டவர்கிட்ட பத்தி பயம் கிடையாது. அங்க பரதோஷமா இருக்கா, இன்னைக்கு புண்ணியமா இருக்கா, அது மாதிரி இருக்கா, போய் சுவாமி பார்க்கலாம் அது மாதிரி இருக்கா. இது அங்க இருந்து ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு அந்த பிரேயர் பண்ண விஷயம் இல்ல, நீங்க கொஞ்சம் பயம் இருக்கணும். உங்களுக்கு கடவுளுக்கு பயம் இருக்கணும்.
இதுக்குன்னா நீங்க தப்ப பண்ணக்கூடாது. ஓகே அங்க எல்லாம் எல்லா பேரும் தப்ப பண்றதுக்கே கொஞ்சம் ஆள் இருக்கும். ஓகே அத சொல்றது 5 வளர்களுக்கா ஒரு வளர்கள் எப்படி இருக்கும் அந்த வளர்களுக்கு அது கிடைக்குதா. பட் அங்க நிறைய பேர் சரியா இருக்கா. நீங்க 1 லட்சம் வேண்டாம் பாக்கெட்ல வச்சா 2 லட்சம் வேண்டாம் நீங்க பஸ்ல போட்டா அவங்களாம் கட்டிங் எல்லாம் ரொம்ப இது மாதிரி திக்கான செயின் போட்டு அந்த மாதிரி டெல்லியில யாருமே மொபைல் கூட எடுத்து போடாது. மொபைல் எடுத்துட்டு போவான். இது டெல்லி, அது இதுதான் நார்த் இந்தியா. ரொம்ப கஷ்டம் இருக்கா. இங்க எல்லாம் நம்ம கோல்டுல இருக்கலாம், லோக்கல்ல இருக்கா, வேற போட்டு பாக்குறது தெரியல, யாருமே போடுறதே இல்லை. அங்கெல்லாம் பயமா போடல. நீங்க கோல்டு கடையில போயிட்டா பாருங்க 3 மாடியில இருக்கா எல்லாம் திக்கா சின்ன செயின் வேணுமா எல்லாம் கிடையாது சார், இதெல்லாம் 10 கிராமுக்கு மேல எல்லாம் இந்த செயின் இருக்கு. எல்லாம் போட்டு தாராளமா போலாம். ஆமா, இது அந்த த்ரில் இல்லைன்னா இப்போ கொஞ்சம் ஆயிடுச்சு. சென்னையில கொஞ்சம் நார்த் மாதிரி போட்டு அத மாதிரி. பட் அங்க எல்லாம் ஒரு வாட்டி பிடிச்சேன்னா உன்னை இதுவும் இல்லை. இங்கெல்லாம் டெல்லியில எல்லாம் காசு கொடுத்தா எல்லாம் சரியாவது. ரொம்ப ஜுவலின் இது யங் ஏஜ்ல நிறைய பேர் 15 இயர்ஸ் பிலோல ஜுவலின்ல நிறைய பேர் ட்ரைன் பண்ற டெல்லியில. அதான் ரொம்ப இது இருக்கு. உங்களுக்கு உங்க வீட்டுல தமிழ் நீங்க டிவி பாப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வீட்டுல ஒய்ஃப் ஏதாவது சொல்லுவாங்களா? இல்ல அத என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டான், தெரியும் அவங்க லைஃப் அங்கேதான் இருந்தா சரி ஏதோ கொஞ்சம் ½ an hour 1 hour டிவி பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம மொபைல் கூட பார்க்கலாம். நம்ம இதை கிளினிக்ல கூட டிவி வச்சுக்கலாம். டிவில நான் ஈவினிங் டைம்ல சில பேஷண்ட் இல்லைன்னா தமிழ் சேனல் தான் பார்ப்போம். இல்லைன்னா இது முருகன் இது பஜன் பார்ப்போம். அது சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன பாக்குறதுக்கு என்ன லிசன் பண்றதுக்கு உங்க சந்தோஷம் இருக்குன்னா அது முக்கியம். நீங்க சந்தோஷம் இருக்கணும், அது முக்கியம். காசுக்கு பத்தி ஒன்னும் இல்லை. காசு வருதா வரலா ஒன்னும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டரை பாக்குறப்ப இவ்வளவு அழகா தமிழ் பேசும் நான் நினைக்கல. ரொம்ப தமிழ் பேசுறேன், கவனிச்சேன். 5 விரல்னு சொல்றீங்க, சேரன்னு சொல்றீங்க, ரொம்ப கவனமா வார்த்தைகளை ஹேண்டில் பண்றீங்க. இல்ல அத சொல்லும் போது இத கத்தும் போது அத நான் சொல்லிச்சேன், எழுதுக்க தெரியாது, படிக்கிறது தெரியாது, பட் மட்டும் பேசுறதுக்கே மட்டும் தெரியும். உங்களுக்கு இது கொஞ்சம் நீங்க 1 year 2 years ஆகுதுன்னா டெல்லியில உங்களுக்கு நல்லா ஹிந்தி கத்துக்கணும், பிரச்சனை கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நீங்க தங்கி இருந்த வீட்டுல ஒரு பாட்டி இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஒரு பாட்டி, அந்த பாட்டி ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்க, அவங்களை பத்தி சொல்லுங்க. ஆமா, பாட்டி இருந்தா முன்னாடி நான் இந்த ரூம் எடுத்து அங்க 5 ரோட்ல தங்கும் போது நான் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்துச்சுங்கன்னா நான் சொல்லிச்சேன் கிளீன் பண்றதுக்கு அந்த இதை மாதிரி பண்ணிச்சேன். இது கிளீன் பண்ணத அவன் எல்லாம் மேல் மாடியில போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு போட்டு அவன் எல்லாம் பட்டன் துணி எல்லாம் தூக்கி எல்லா பட்டன்ஸ் எல்லாம் ஓடிச்சு. நான் யோசிச்சேன் என்னப்பா இதை பண்றதுக்கு, எல்லாம் புது ஷர்ட் வாங்க டெல்லியில இருந்த எல்லா பட்டன்ஸ் எல்லாம் கிளி ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும். திருப்பி சரி இது ஒரு டைம் எடுத்து அதுக்கப்புறம் அவ தமிழ் தெரிஞ்சாச்சு. நான் பாட்டில பேச அவன் ரொம்ப இது பழக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்தபோது ஏதோ இது உப்புமா எடுத்து வருவா, ஏதோ இது ஃபல் இது மாதிரி ஃப்ரூட் எடுத்து வருவா. சரி நீங்க சாப்பிட்டீங்க நல்லா இருக்கும். ஏன்னா பாட்டி கவனிங்க. நான் என்ன சொல்றேன் நீங்க கவனிக்கணும். நீங்க நம்ம பாட்டி மாதிரி நீங்க பாட்டி சொல்லனா பாட்டி மாதிரி இருக்கணும், என்ன கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன் நல்லா படிக்கணும். அவன் எல்லாம் அப்பா அம்மா மாதிரி ஏதோ மாதிரி ரிலேஷன்ஷிப் பண்ண மாதிரி அவன் என்ன யார் இருந்தா இங்க இருந்த வந்தா ஒண்ணுமே தெரியல. நல்ல கேரிங், நம்ம கேரிங் இருக்கா. அத நம்ம தமிழ் பேசும்போது அவங்க ரொம்ப இது அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால ஏதோ எடுத்து வர்றா. ஆமா சாப்பாடு இதை கொடுக்க சரி கொடுத்தங்க, நான் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன், அவனுக்கு பிரச்சனை கிடையாது. சரி பாட்டி எடுத்துக்கனா நல்லா இருக்கணும். அவன் ஏதோ நம்ம ஃபீலிங்ஸ் இருக்காத மாதிரி நல்லா இருக்கு. ஒரு நல்ல பாண்ட் இருந்தா ரொம்ப 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 ஆச்சரியம் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி பாண்டிங் வந்து ஒரு நீங்க நார்த் இந்தியன், நான் உங்களை பிலீவ் பண்ணணும். ஆமா அதேதான் நான் சொல்றேன். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிச்சேன். நம்ம தமிழ்நாடு நிறைய பேர் வந்த டெல்லிக்கு போது நான் எல்லாம் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, ஏப்பா ஒரே வாட்டி ஒரு போன் பண்றேங்க, உங்க எல்லாம் தேவை டெல்லின்னு நான் இருக்கா, உங்களுக்கு என்ன இங்க இடத்துல போலாம் நீங்க சொல்லலாம்.
எல்லாம் அவங்க இங்க கோச்சமா இருக்கா, அவன் சொல்ல மாட்டான், கூச்சப்படுறாங்க. கோச்சப்படுறாங்க. என்னப்பா அவன் சொல்லுவான், இப்படி சொல்லுவான், அப்புறம் எப்படி அவன் வீட்டுக்குள்ள போவான். நிறைய பேர் வர்றான். நான் சொல்ல, நான் டெல்லியில இருந்தாப்பா 1 மணி நேரம் உங்களை நீங்க வேணா காஃபி மட்டும் சாப்பிட்டு போலாம், நல்லா இருக்கும், நம்ம சந்தோஷம் இருக்கும். சரி நம்ம ஃப்ரெண்ட் வந்துருச்சு, ரொம்ப தூரத்துல இருந்து வந்துருச்சு, ரொம்ப காலத்துல இருந்து வந்துருச்சு, சரி நல்லா இருக்கும். பட் என்னன்னா யாரும் கன்விக்கதே இல்ல, வரல. இத ஏன் நிறைய பேர் வர்ற மாதிரி இருக்கா. இப்போதான் நான் யூனியன்ல எல்லாம் ஒரு புது டைரி வாங்கிச்சேன், ஒரு டைரி கொடுத்துச்சு, அட்ரஸ் கூட இருந்தா. நான் யோசிச்சேன், நான் டைரி இதுக்கு கூட பர்மோஷன் கொடுக்கல, அட்ரஸ் இருக்கா, நீங்க என்ன கண்டிப்பா ஒரு வாட்டி கிண்டிக்கு வரணும், டெல்லிக்கு வரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சார் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் வெல்கம் பண்றேன், நான் உங்களை பாத்துக்கிறேன், உங்களை கேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.